இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.18 இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 8th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸ்ஒய் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஸோ கொடுத்துருக்கிறது x²y² ஒரு மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் ஒய்ங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 5 8. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், x²y² ஒரு மேட்ரிக்ஸ் இல்லையா. அடுத்தது இங்கே 2 இருக்கிறதுனால 2வை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு தான் என்னது 5 8. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ x² மைனஸ் 4x இங்கே y² மைனஸ் 2y ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குது 5 8. ஸோ இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணணும். x² மைனஸ் 4x ஈக்குவல் டு 5, y² மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். x² மைனஸ் 4x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே y² மைனஸ் 2y மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும் இல்லையா. ஸோ 5 1s are 5, 5லேருந்து 1 போயிடுச்சுன்னா 4, இங்கே மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இதுதான் எக்ஸுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கும் போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். ஸோ 4 2s are 8, 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ். ஓகே, ஸோ y மைனஸ் 4 இன்ட்டு y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டு ஆன்சர் கிடச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதலாமா. ஆன்சர் எக்ஸுக்கு வந்து 5 மைனஸ் 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு, ஒய் வேல்யூ வந்து 4 மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸு ஆட் பண்ணுறோம். இங்கே 2 இருக்கிறனால 2ல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம், ஆட் பண்ணி அந்தந்த எலமெண்ட்டு கூட அதை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இதுலேயும் அதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வெரி வெரி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சாச்சு, ஒய் வேல்யூ கிடச்சாச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம். ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்தவரை வெரி வெரி சிம்பிள். அண்ட் எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின், ஒரு பெரிய கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. இருக்கிற அந்த 3 எக்ஸசைஸை நல்லா தரவாக பார்த்துக்கிட்டோம்னாலே ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் வாங்கிடலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.